சாலினி டிவி நேயர்களுக்கு வணக்கம். ஆனி மாதம் விருச்சிக ராசிக்கு என்ன பலன்கிறது பார்ப்போம். விருச்சிக ராசிக்காரவங்களை இப்போ போய் கேளுங்க, புலம்புவாங்க. ஏன்னா நம்ம சொல்லியிருக்கிறோம், விருச்சிக ராசிக்காரவங்களுக்கு 7ல் குரு வந்துருச்சு, பிரமாதமாக இருக்குன்னு சொல்லியிருக்கோம். உண்மையும் அதுதான். நமக்கு 4ல் சனி ஆட்சி பெற்றிருக்கிறாரு. ராசி அதிபதி செவ்வாய் போய் 6ல் ஆட்சியாக இருக்கிறாரு. இருந்தாலும் இந்த மாதம் சந்திராஷ்டம மாதம், அதாவது ஆனி மாதம் விருச்சிக ராசிக்கு சந்திராஷ்டம மாதம். அதாவது மிதுனத்தில் சந்திரன் இருந்தால் எப்படி 2 நாள் சந்திராஷ்டமத்தில் சங்கடம் கொடுக்குதோ, அதே மாதிரி விருச்சிக ராசிக்கு 8ல் போய் சூரியன் இருக்கிறார். இந்த மாதத்தில் சாப்பாடு போச்சு நமக்கு. ஏன்னா உத்தியோகத்தில் தொல்லை, சங்கடம், இந்த வேலையெல்லாம் நடக்கும். ஆனால் பெருசாக நடக்காதுங்க. என்ன காரணம்னா, அந்த 8க்குடைய புதன் அங்கே ஆட்சி ஆகிட்டார். அப்போ இந்த சூரியனும் புதனும் புதாத்திய யோகம் செய்து கூடவே நமக்கு சுக்கிரனும் அங்கே இருக்கிறார். 7க்குடைய சுக்கிரன் 8ல் இருக்கிறார். பொதுவாக 8ல் சுக்கிரன் இருந்தால் மகிழ்ச்சி, சந்தோஷம், நல்லா ஊர் சுற்றுலா, சல்லாபம்னு அர்த்தங்க. நமக்கு 8ல் சுக்கிரன் இருக்கிறதும் 8ல் புதன் இருக்கிறதும் இந்த சந்திராஷ்டம மாதத்தை கொஞ்சம் குறைச்சிடுவார். ஆகையினால் நமக்கு இந்த மாதம் நல்ல மாதங்கள் தான். ஏன்னா அந்த புதனும் சுக்கிரனும் நமக்கு துணை இருக்கிறாரு. நமக்கு 11ல் கேதும் இருக்கிறதும் சிறப்புங்க. ஆதாயம் கிடைக்கும். ஆகையினால் தெய்வ அனுகூலம் கிடைக்குது. அதனால் இது நமக்கு 40% சந்திராஷ்டம மாதம் தாங்க. பாக்கி 60% நமக்கு புதனும் சுக்கிரனும் ராசி அதிபதி போய் செவ்வாய் ஆட்சி பெற்றதுனாலையும் இந்த மாதம் முழுவதும் நமக்கு டென்ஷன் இல்லாமல் பாதுகாத்து, குருவும் நம்ம ராசியை பார்க்குறாரு. ஆகையினால் சந்திராஷ்டம மாதத்தில் நமக்கு நெகட்டிவ் குறையும், பாசிட்டிவ் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. 4ல் சனி ஆட்சியாக இருக்கிறாரு. சொத்து வாங்கணும், சொத்து விற்கணும், சொத்து வாங்கணும், வண்டி வாங்கணும், வண்டி விற்கணும். 5ல் ராகு இருக்குது. பூர்வீகத்தில் வில்லங்க இருக்குது. பிள்ளைங்களால் தொல்லை இருக்குது, சங்கடம் இருக்குது. புத்தியும் வேற கெடுத்துக்கிட்டே இருக்குங்க. திடீர்னு எந்த நேரம் நமக்கு கோபம் வரும்னு நமக்கே தெரியலிங்க. இந்த 5ல் இருக்கிற ராகு வீட்டுக்காரவங்கள்ட்ட போகிற இடம் வர்ற இடம்லாம் டென்ஷன் பண்ணிக்கிறோம். அடுத்தது பாருங்கள், அசாத்திய துணிச்சல் கொடுக்குறாரு இந்த ராகு. தேவையில்லாத உபாதை கொடுக்குறாரு. 3ஆம் இடத்தை பார்க்குறதுனால காதில் ஏதாவது உபாதை கொடுக்கும், முயற்சிகளை தடங்கள் படுக்கும், தாமதப்படுத்தும். ஆகையினால் கொஞ்சம் பொறுமையாக இருங்க. உங்களுக்கு இந்த 8ல் இருக்கிற சூரியன் இந்த மாதத்தில் நமக்கு புதனும் சுக்கிரனும் சேர்ந்து இந்த மாதத்தில் நமக்கு நல்ல பலன்கள் செய்வார்கள். ஆகையினால் நமக்கு இந்த மாதம் ஆனி மாதம் சந்திராஷ்டம மாதமாக இருந்தாலும் உபாதை கிடையாது. அடுத்தபடியாக பாருங்கள், 15/6 தடங்கள் தாமதம், 16/6 வரவு மகிழ்ச்சி சந்தோஷம், 17/6 அதிகமான டென்ஷன் வருங்க. நாவடக்கம் தேவை, உஷாராக நடந்துக்கோங்க. 18/6 டென்ஷன் தான், குழப்பந்தான், புத்தியை கெடுக்கும், உஷாராக இருங்க. 19/6 சுப விரயம், சுப செலவுங்க. 20/6 சங்கடம், வாகன கவலை, வாகனத்தால் செலவு. 21 அதே மாதிரி தாங்க, சங்கடம், வாகனத்தால் செலவு. அடுத்தபடியாக பாருங்கள், 22/6 அலர்ஜி சம்பந்தமான உபாதை வருது, டென்ஷனும் இருக்கும். 23/6 நிதானமாக பேச்சு வேணும், நாவடக்கம் தேவை, சூடாக வந்துடுங்க. ஏன்னா 8ல் இருக்கிற சூரியன் வாக்குஸ்தானத்தை பார்க்குறார், ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏற்கனவே நம்ம கோவக்காரங்கன்னு விருச்சிக ராசிக்காரங்க சீல் குத்திருக்காங்க. உண்மையும் அதுதான். ஏன்னா செவ்வாய் இல்லைங்களா, சூடு இல்லையா. இப்போ வாக்கில் போய் சூட்டுக்கிறாங்க பார்க்குது சூரியன், கேட்கவே வேணாம். ஆகையினால் ரொம்ப இந்த மாதத்தில் நிதானமாக இருக்கணும், நாவடக்கம் வேணும். அது கோபம் வரும், கண்ணில் உபாதை கொடுக்கும், சங்கடம் ஏற்படும். ஜாக்கிரதையாக இருங்க. அரசாங்கத்தால் இடைஞ்சல்
சீட் பெல்ட்டு போட்டுட்டு போங்க, ஹெல்மெட் போட்டுட்டு போங்க. இந்த மாதத்தில் சூரியனால் நமக்கு இடைஞ்சல், அரசாங்கத்தால் இடைஞ்சல், தந்தையால் இடைஞ்சல், இந்த வேலையெல்லாம் நடக்குங்க. ஏன்னா 8ல் சூரியன் அது வேலையை காமிப்பாரா இல்லைங்களா? இருந்தாலும் புதனும் சுக்கிரனும் நமக்கு நன்மையை செய்வார். நமக்கு 40% தான் நெகட்டிவ் செய்வார் இந்த சூரியன். ஆகையினால் பொறுமையாக இருங்க. 29 டென்ஷன் தடங்கள், 30 தாமதம் டென்ஷன், 1-7 2-7 வரவு மகிழ்ச்சி சந்தோஷம், 3-7 4-7 வெட்டி வேலை வீண் அலைச்சல் டென்ஷன், 5-7 6-7 சந்திராசிரமம் உஷார், 7-7 தாய் வகையில் சங்கடம் டென்ஷன் இருக்கும், நாவடக்கம் தேவை, 8-7 வாகன செலவு, 9-7 டென்ஷன் தாங்க, 10-7க்கு பிரயாணத்துக்கு திட்டம் தீட்டுதல் ஆதாயம் நடக்கும், 11 12 13 வரவு சந்தோஷம் மகிழ்ச்சி தாங்க, 14 15 தடங்கள் தாமதம், 15ஆம் தேதி டென்ஷன் வரும். வீட்டுக்காரவங்கள்ட்ட நண்பர்கள்ட்ட உத்தியோகம் பார்க்குற இடத்துல டென்ஷன் வரும், ஜாக்கிரதையாக இருங்க. 16-7 நண்பர்களால் சங்கடம், பார்ட்னர்களால் சங்கடம், அன்றைக்கும் சங்கடம் தாங்க. பொறுமையாக இருங்க. இந்த மாதம் சந்திராஷ்டம மாதமாக இருந்தாலும் புதனும் சுக்கிரனும் அனுகூலமாக இருப்பதனால் ஆனி மாதம் நமக்கு நல்ல மாதம்தான். வணக்கம்.